வணக்கம் குழந்தைகளா, அறம் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பாட்டி, விஷ்ணு என் அளவுக்கு அறிவாளி தான் போல. பரவாயில்லையே. பாட்டி, எனக்கு தெரிஞ்ச நம்ம விஷ்ணு காலையிலேயே பகல் கனவு காண்றான் போல. பசங்களா, நம்மள எப்பவும் நம்ம அறிவாளின்னு சொல்வது பெருமை இல்லை, நம்ம செயலை பொறுத்து மக்கள் நம்மள பாராட்டுவதுதான் உண்மையான பெருமை. குழந்தைகளா, சரி பசங்களா, நான் கதை சொல்றேன், கேளுங்க. இது கதை நேரம். ஆமா பெரியவரே, அது எனக்கு விஷ்ணு முன்னாடியே சொல்லிட்டான். அதுக்கப்புறம் விஷ்ணு அதை வீட்டில் சொல்லியிருக்கான். அப்புறம் முத்து எனக்கு ஃபோன் பண்ணி நடந்தது எல்லாம் சொன்னார். அப்புறம் நான் விஷ்ணுவோட ஜாதகத்தை பார்த்தேன். ஆமாம், விஷ்ணு கடத்தப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுவா மாமா, அது நான் சொல்றேன். அதாவது என்னோட அப்பா. சொல்லு விஷ்ணு, உங்க அப்பா என்ன சொன்னாங்க? மாமா, என்னோட அப்பா என்கிட்ட சொன்ன விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு மாமா. அதுவும் முக்கியமா என்ன கடத்தினவங்க கிட்ட சொல்லவே கூடாதுன்னு சொல்லியிருக்காரு மாமா. முத்து சார், விஷ்ணு இருக்கும் இடத்துக்கு இப்பவே கிளம்புங்க சார். அப்பதான் விஷ்ணுவை சீக்கிரமா காப்பாற்ற முடியும் சார். அப்புறம் முத்து சார், தமிழ் அக்கா இப்போ எப்படி இருக்காங்க? டீச்சர், நீங்கள் கவலைப்படாதீங்க டீச்சர். நாம் விஷ்ணுவையும் காப்பாற்றிடலாம், தமிழரசியும் காப்பாற்றிடலாம். இப்போ தமிழரசி உள்ளே இருக்காங்க டீச்சர். சார், அக்கா எந்திரிச்சிட்டாங்களா? என்ன குழந்தைகளா, இந்த உலகத்துல உசுப்பேத்துறவங்களும் கடுப்பேத்துறவங்களும் என்னைக்குமே மாற மாட்டாங்க குழந்தைகளா. ஆனா நம்ம என்னைக்குமே அவங்கள மாதிரி மாறக்கூடாது குழந்தைகளா. என்ன குழந்தைகளா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை